இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழிற்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியில யார் இவர் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலைப்பு. அதாவது இயேசு கிறிஸ்து யார், அவர் எவ்வளவு விசேஷித்தவர், எவ்வளவு பெரியவர் என்பது குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது சுவிசேஷங்கள்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவற்றெல்லாம் பார்க்கும்போது அவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய செயல்பாடுகள், அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், இதை பத்தி வரலாறு கொடுக்கப்படுது. அவர் இங்க வந்ததுலேருந்து அவர் செய்து முடித்த காரியங்கள் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குறிக்கப்படுது அந்த 4 சுவிசேஷங்களிலும். ஆனா நிருபங்கள், அப்போஸ்தலருக்கு பிறகு வர நிருபங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் யாரு, உண்மையாவே அவர் யாரு, அவர் வந்த நோக்கம் என்ன, அவர் நமக்கு செஞ்சது என்ன அப்படிங்கிறத குறித்து தெளிவாக காண முடியும். அதாவது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அவர் உண்மையாவே அவர் யாரு, அவர் எதுக்காக வந்தாரு, அவர் என்ன காரியங்களை நமக்காக செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறித்து நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். பல சமயங்கள்ல நம்ம அதை ரொம்ப கடினமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிந்து கொள்ளாதனால இயேசு கிறிஸ்துவனுடைய மிக உன்னதமான நிலைமை, அவர் எவ்வளவு மகா பெரியவர்ன்றதை நம்ம உணராம போயிடுறோம். இன்றைக்கு எபிரேய நிருபத்திலிருந்து அதனை எழுதினவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு எத்தனை கொடுத்திருக்காரோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. நான் இந்த நிருபத்தை படிக்கும்போது அதை நான் உங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். கடைசி வரை பாருங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எபிரேயர் 1:2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் ஆதியிலிருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே வந்தாரு, அவரை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு, அவர் யார் என்பதையும் அவருடைய செயல்பாடுகளையும் தன்னை குறித்து வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா கடைசி காலத்துல இப்போ யார் மூலமா வெளிப்படுத்தினாரா, தன்னுடைய குமாரன் மூலமாக. இந்த குமாரன் யார் என்றால், முதலாவது அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. இன்றைக்கு நம்ம காண்கிற எல்லாவற்றிற்கும், இன்னும் காணப்படாத உலகம், இன்னும் நமக்கு தெரியாத காரியங்கள், இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்துக்கும் அவர்தான் சுதந்திரவாளி. அப்படின்னா அவர்தான் உரிமையாளர். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் சுதந்திரவாளி. சாதாரணமான இந்த உலகத்தில் வந்த போது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த ஒரு மகன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து அந்த காரியம் மட்டும் கிடையாது, இவர் இந்த உலகத்திற்கும் அண்ட சராசரத்துக்கும் சுதந்திரவாளி. இதுல இன்னொரு காரியம் கொடுத்திருக்கு, இவரை கொண்டு உலகங்களே உண்டாக்கினார். இப்போ இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்கப்பட்டது. இது நம்ம யோசிக்கிறது இல்ல. பிதா உலகத்தை படைத்தார்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் எப்படி படைத்தார், வார்த்தையாக படைத்தார். அதே காரியத்தை யோவான் 1:1 பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த வார்த்தை இயேசுவாக தேவனுடைய வார்த்தையாக இருந்த அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ இவரை கொண்டு உலகத்தையும் உண்டாக்கினார். அப்போ உலகங்களையும், இந்த உலகம் மட்டும்தான் நமக்கு தெரியும், இன்னும் எவ்வளவு இருக்குதோ அனைத்தையும் உண்டாக்குனது இவரால் தான், இவரை கொண்டு. அதாவது இந்த கடைசி காலத்துல இவரை பத்தி தான், இவரை வச்சுதான் நமக்கு பிதாவை வெளிப்படுத்துறாரு. இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி, இவரை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார் பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். 2 காரியம் பார்த்தோம். 3வது காரியம் தேவனுடைய மகிமையின் பிரகாசம். அவர் இந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் பார்க்கிறோம். சுதந்திரவாளின்னு பார்த்தோம், அவர் உலகத்தை அவர் மூலமா அவரை கொண்டு உண்டாக்கினார் பார்த்தோம். இப்போ தேவனுடைய மகிமையின் பிரகாசம், அதாவது பிரைட்னஸ் ஆஃப் காட். தேவனுக்கு ஒரு மகிமையின் பிரகாசம் இருந்துச்சுன்னா அதுதான் இவரா.
அடுத்தது தன்மையின் சொரூபம். இதெல்லாம் தமிழ்ல புரியல. இதுக்குரிய இங்கிலீஷ் இதுல நம்ம போய் பார்த்தோம்னா, மற்றதுல போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா, எக்ஸாக்ட் இமேஜ் ஆஃப் காட். அவர் தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துவ பார்த்த போது இவர் அவருடைய அதே சொரூபம், தன்மையின் சொரூபம். இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை எல்லாமே பிதாவுக்கு இமேஜ், அதே ஒரு இமேஜ் தான் அவரோடது. அடுத்தது எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கப்படுகிறது. அவருடைய வசனத்தினால்தான் இன்றைக்கு நிலை நிற்கிறது. He holds everything together by what he says. அவர் சொல்லுகிற வசனங்கள் வல்லமையுள்ள வசனங்கள், அதனாலே வார்த்தை, அந்த வார்த்தையினாலதான் நிக்குது. அந்த வார்த்தையை அவர் ஒருவேளை எடுத்துட்டாருன்னா எல்லாமே அப்படியே ஒன்றும் இல்லாம போயிடும், டிஸ்இன்டெகிரேட் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அது மட்டும் இல்லாம 5 காரியம் பார்த்திருக்கிறோம். மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம், வல்லமை, சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவரார். அடுத்தது பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறவர். சுத்திகரிப்பை உண்டு பண்றதுக்கு வேற எதையோ கொண்டு வந்து அவர் பண்ணல, ஒரு ஆட்டையோ ஒரு மிருகத்தையோ பலியிடல. தம்மால் தாமே சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறவர். அவராலே தான் சுத்திகரிப்பு நமக்கு கிடைக்குது. நம்முடைய பாவங்கள்ல இருந்து நீங்க முடியும்னா அவரால் தான் முடியும். உண்டு பண்ணி இப்ப என்ன பண்ணியிருக்காரா, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அதாவது ஆசாரியர்கள் இந்த உலகத்துல வேலை பணி செய்த போது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசாரியர்கள் கொடுக்கப்பட்டாங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணும், அவங்க ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும் போதெல்லாம் பலி கொண்டு வரணும். ஆசாரியர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவாலயத்துல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க இவங்களுக்காக. அவங்களுக்கு உட்கார்றதுக்கு அங்க இடமே கிடையாது. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து நமக்காக பலியை செலுத்தி, பரிகாரத்தை செலுத்தி, தம்மாலே அவரே பலியை செலுத்தி தேவனுடைய மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்போ அவர் எங்க இருக்கிறாரு, உன்னதத்திலே, எல்லாவற்றுக்கும் மேலான இடத்துல தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறாராம். இப்ப உட்கார்ந்து இருக்கிறாருன்னா எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு. அவர் முடித்து அங்க உட்கார்ந்து அமர்ந்து இருக்கிறார். ஆசாரியர்கள் மாதிரி தொடர்ந்து செய்யல, ஏன்னா அவர் முடிச்சுட்டாரு. அவருடைய பணி முடிஞ்சிருச்சு, நிறைவடைந்த பணி. இப்போ யாரெல்லாம் அவர் மூலமாக அவரை விசுவாசித்து அவர் மூலமாக தேவனிடத்துல போறோமோ அவங்களுக்கெல்லாம் அந்த பாவ மன்னிப்பு கிடைக்குது, சுத்திகரிப்பு கிடைக்குது. அடுத்து 4ஆம் வசனத்துல பாருங்க, இது வரைக்கும் 7 காரியம் பார்த்திருக்கோம். 4ஆவது வசனத்துல, இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷத்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். இப்போ இவர் தேவதூதர்களை பார்க்கலும் மேன்மை உள்ளவர். தேவதூதருக்கு சமமானவர் கிடையாது, அவரோட மேன்மை உள்ளவர், அவர்களை பார்க்கலும் மேன்மை உள்ளவர். அடுத்தது அதாவது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த தேவதூதரை காட்டிலும் விசேஷமான, சர்வத்துக்கு சுதந்திரவாளியான, மேன்மையான ஒருவர் குமாரன். அவரு பிள்ளைகளை மாதிரி மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானாராம். இது எவ்வளவு ஒரு விசேஷமான காரியம் பாருங்களேன். நம்மை மீட்பதற்காக, நம்மை போல ரத்தமும் சரீரமும் உள்ள ஒருவர் தான் நம்முடைய இடத்தை எடுக்க முடியும். ஆதாமுடைய ஒரு பாவத்தினாலே நம்ம எல்லாரும் அதனே விழுந்து போனோம். நம்ம பாவம் செய்யலைன்னா கூட அவனுடைய சந்ததியில வந்த எல்லாரும் அதனுடைய விளைவை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அதே போல மாம்சத்தை ரத்தத்தை உடைய இன்னொரு நபரால் தான் இவங்களை மீட்க முடியும், இந்த மனு குலத்தை மீட்க முடியும். அதனால பிள்ளைகள் அப்படியே மாம்சம் ரத்தம் உடையவர்களா இருந்தது போல அவரும் மாம்சமும் ரத்தமும் உடையவராக மாறினார். ஏனென்றால் நம்மை மீட்பதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அப்படின்னு வருது. அப்போ இவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டவர். பழைய ஏற்பாட்டுல, அதாவது மோசே நியாயப்பிரமாணத்தின் கீழே ஆசாரியராக்கப்பட்டவர்கள் எப்படி ஆசாரியராக்கப்பட்டாங்க? நியாயப்பிரமாணத்தின் கீழே
அதாவது லேவி கோத்திரத்துல உள்ளவங்க எல்லாம் ஆசாரியர்களா இருக்கலாம். அவங்களுடைய வேலை என்ன? மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் இடையில நடுவுல அவங்க அவங்க போய் பணி செய்வாங்க. மனுஷருக்காக நடுவுல போய் நிப்பாங்க. அவர்களெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு அடியில வந்து வேலை செய்தவங்க. ஆனா இவரோ அப்படி வரல. ஆணையினாலே ஆசாரியராக்கப்பட்டவர். இவர் மெல்கி சதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக்கப்பட்டவர். இவருக்கு வந்து மோசையின், அதாவது லேவி கோத்திரத்துல இவர் பிறக்கல, இயேசுவானவர். அப்படியானால் இவர் எப்படி ஒரு ஆசாரியராக்கப்பட்டார்? ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டார் என்று ஒரு வசனம் சொல்லுது சங்கீதத்துல. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். இப்போ விசேஷித்த உடன்படிக்கை அப்படின்னு வருது. பழைய உடன்படிக்கை, அதாவது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலான பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன செய்யறோமோ அதன் அடிப்படையில உள்ள உடன்படிக்கை அது. ஆனா இது விசேஷித்த உடன்படிக்கை அப்படின்னு வருது. அதாவது விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேர் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைன்னு சொல்லி இந்த உடன்படிக்கைக்கு பேர். அப்போ இதுக்கு பிணையாளியா? பிணையாளினா என்ன? ஷூரிட்டி. இப்போ ஒரு பேங்க் லோன் வாங்குறோம்னா ஒரு ஷூரிட்டி போட்டாதான் தருவாங்க. ஏன்னா நமக்கு அதை கட்ட முடியலன்னா அவங்க இவங்களுக்காக கட்டுறேன்னு சொல்லி சைன் போடுவாங்க. அதே மாதிரி நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பிணையாளி ஆயிட்டாரு. நமக்கு அந்த வாக்குகள்லாம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் கிடைப்பதற்கு இவர் ஒரு ஷூரிட்டி மாதிரி கையெழுத்து போட்டிருக்காரு நமக்காக. கோசைன்டு. நம்ம ஒருவேளை ஆதாம் கையில கொடுத்தாரு முதல்ல, அவன் வந்து பிசாசு கையில கொடுத்துட்டான். இன்றைக்கு நம்மோடு இயேசு கிறிஸ்து அதை சுதந்திரித்து நம்மோடு சேர்ந்து நமக்காக ஒரு ஷூரிட்டியா, ஒரு பிணையாளியாக இருப்பதனாலே நாம் அதை இழந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. விசேஷமான உடன்படிக்கைக்கு பிணையாளி இயேசு கிறிஸ்து. அதாவது இது ஒரு விசேஷமான உடன்படிக்கை, பெட்டர் கவர்னன்ட்னு வருது, பேஸ்ட் ஆன் பெட்டர் ப்ராமிசஸ். பழைய உடன்படிக்கை நீ இதை செஞ்சினா அதனால பிழைப்பாயின்னு வருது. ஆனா இந்த புதிய உடன்படிக்கை, விசேஷமான உடன்படிக்கை என்ன சொல்லுது? அவர் நமக்காக செய்ததுனாலே, நம்முடைய செயல்னாலே அல்ல, அவர் என்ன செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில நமக்கு உரிய பலனை அது கொடுக்குது. இன்னொன்னு 23ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் எபிரேயர் 23. அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அதாவது ஆசாரியர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒருவன் வந்து ஒரு ஆசாரியன் வயதாகி இறந்துட்டான்னா அடுத்த ஆசாரியன் வந்துட்டே இருக்கணும். அப்போ வந்து ஆசாரியத்துவம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா இவர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவராக இருக்கிறார். ஏன்னா அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் 12 காரியம் இயேசுவை பத்தி பார்த்திருக்கோம். அடுத்தது 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மேன்மை பாத்தீங்களா? ஆசாரியர்கள் மாதிரி கிடையாது. அவர் வந்து நிலைத்து இருக்கிறார், எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறார். அவருக்கு முடிவே கிடையாது. இன்றைக்கும் நமக்காக பிதாவினிடம் வலது பார்சத்துல உட்கார்ந்து பரிந்து பேசிட்டு இருக்காரு. அது மட்டுமல்லாம இன்னொரு ஆச்சரியமான காரியம், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். ஐயோ என்னை விட்டுருவாரா, என்னை கை விட்டுருவாரா, நான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியுமா போக முடியாதான்னு நிறைய பேர் சந்தேகத்துல இருக்கோம். ஆனா இந்த வசனத்தின்படி நம்ம பாக்குறோம், அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் வந்திருக்கிறனா அவராலே முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அடுத்து இன்னொரு ஒரு 4-5 காரியம் ஒரே வசனத்துல கொடுக்கப்படுது. எவ்வளவு அதிகமான காரியங்கள் இருக்கு பாருங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இப்போ இதுல பாருங்களேன், பரிசுத்தர், அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர், அவரு பரிசுத்தமானவர். அடுத்தது குற்றமற்றவர் அப்படின்னு வருது தமிழ்ல.
குற்றமற்றவர்னா ஒருவேளை தவறே செய்யல அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தீங்கு செய்யாதவர், ஹார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்புல வந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஹார்ம்லெஸ்னா என்ன அர்த்தம்? அது அது ஒரு ஆடுக்கும் ஒரு நாய், ஒரு வெறி நாய்க்கும் உள்ள வித்தியாசத்தை யோசிக்கலாம். ஆடு வந்து ஒண்ணும் செய்யாது. அது அமைதியானது, சாந்தமானது, ஹார்ம்லெஸ். அது வந்து தீங்கு செய்யாது. ஆனா அடுத்தது வந்து தீங்கு செய்யக்கூடியது. இப்போ இயேசுவானவர் குற்றமற்றவர்னு இதுல வருது. ஆனா ஹார்ம்லெஸ், அவர் தீங்கு செய்யாதவர். அடுத்தது மாசு இல்லாதவர், 17வது காரியம் மாசு இல்லாதவர். அதுல அப்பழுக்கற்றவர், எந்த ஒரு குறைவும் இல்லாதவர். இப்போ அந்த பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்த வருகிறவர்கள் கொண்டு வருகிற பலி மிருகமானது எப்படி இருக்கணுமா, எந்த ஒரு குறைவும் இல்லாம இருக்கணுமா. அதுல வந்து ஒரு ஒரு உறுப்பு ஒரு கால் நீளமா ஒரு கால் குட்டையா அப்படி கூட இருக்கக்கூடாதாம். அதை வந்து அந்த ஆசாரியன் கொண்டு வந்த நம்ம கொண்டு போறோம்னா அந்த ஆசாரியன் வந்து அதை நல்லா ஆராய்ந்து பார்ப்பான், எக்ஸாமின் பண்ணி பார்ப்பானா, அது காது ஒழுங்கா இருக்கா, கண்ணு ஒழுங்கா இருக்கா, ஏதாவது நோய் இருக்கா, என் உடல் சரியில்லாம இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து அது பர்ஃபெக்டா, அது எந்த குறைவு இல்லாம இருந்தாதான் அதை வந்து பலி செலுத்துவான். அப்பதான் அந்த பலி அங்கீகரிக்கப்படும், பாவம் மன்னிப்பு அப்பதான் கிடைக்கும், பாவம் நம்ம நிவர்த்தி ஆகும். ஆனா இவர் நமக்காக பழுதற்ற அப்பழுக்கற்ற ஒரு ஆட்டுக்குட்டியானவராக, மாசற்றவரான இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். மாசற்றவராகவே இருக்கிறார் இப்பயுமே. அடுத்தது பாவிகளுக்கு விலகினவர். இந்த உலகத்துல இருந்த போது பாவிகளோட தான் இருந்தார். விலகினவர்னா பாவத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. பாவிகளோட இருந்தாலும் அவர் பாவம் இல்லாதவர், பாவமே செய்யாதவர். அடுத்தது வானங்களிலும் உயர்ந்தவர். நம்ம நினைக்கிறோம் அவர் நம்முடைய நண்பர், நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் நம்ம வந்து அவ்வளோ எல்லா நேரமும் அவர்கிட்ட பேசலாம், அவ்வளோ க்ளோஸா நம்ம இருக்கிறோம், நமக்குள்ளே இருக்கிறார், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவர் அவ்வளவு உயரமான, வானங்களிலும் உயர்ந்தவர், அவ்வளவு பெரியவர், மகா பெரியவர், மகா உன்னதமானவர். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். இவர் ஒரு பிரதான ஆசாரியர். அதாவது ஆரோனுடைய வழியில வந்தவங்களாம் பிரதான ஆசாரியர்லாம் இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும், மற்ற ஆசாரியர்லாம் போக முடியாது. இந்த பிரதான ஆசாரியர்களை போல அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவருக்கு முன்பாக நமக்காக பிரவேசித்து நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருங்க. இப்போ அவர் பிரதான ஆசாரியர். அவர் 20 காரியம் பார்த்தாச்சு. அடுத்தது அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எத்தனை காரியம் பாருங்க அந்த எபிரேயர்ல இயேசுவை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதுனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். இதுலயும் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய விசேஷமான செயல் பாருங்களேன். தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் இதை செய்து முடித்தார். எல்லாம் மற்ற பிரதான ஆசாரியர்லாம் ஆடோடைய ரத்தத்தை எடுத்துட்டு போவாங்க, ஆடை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போனாங்கன்னா இவர் நம்ம வந்து தண்டிக்கப்பட வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அதை பலியாக, தன்னையே பலியாக கொடுத்து இதை ஒரே தரம் செய்து முடிச்சுட்டாருங்க. அதனால்தான் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறார் பிதாவின் வலது பாசத்துல. நம்ம அதை நம்பும் போது நமக்கு அதனுடைய பூரண பலன் நமக்கு கிடைக்குது. அடுத்து பாருங்களேன், அதே இதுல 28ஆம் வசனம். நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. இப்போ இவர் என்றைக்கும் பூரணமான குமாரனா. மற்ற ஆசிரியர்களை போல பலவீனமான ஒரு மனுஷர் கிடையாது. இவர் என்றைக்கும் பூரணமான குமாரன். பூரணம்னா என்னது? ஒரு முழுமையான, ஒரு எந்த குறைவுமே இல்லை, பரிபூர்ணமான ஒரு குமாரன், முழுமையான ஒரு குமாரன். அவரை நமக்கு கொடுக்கிறது ஆணையோடு விளங்கிய வசனமும். இன்னொரு அடுத்து பார்ப்போம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இப்ப இந்த பிரதான ஆசாரியர்னு ஏற்கனவே பார்த்தவரை அவர் எப்படிப்பட்ட இதுல ஊழியம் செய்யறாராம்?
சாதாரண மனுஷர்களைப் போல ஒரு கையினால் செய்யப்பட்ட ஒரு கூடாரத்துல அவர் வேலை செய்யல. கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிற அவர் நமக்காக எப்படியெல்லாம் அவர் விசேஷமானவர், எப்படி பெரியவர், எப்படி நமக்காக எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறார்ன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நாம் அவர் மூலமாக போகும்போது நிறைய மேன்மையான காரியங்கள் நமக்கு இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு நமக்காக பிரதான ஆசிரியராக தேவனுடைய சன்னிதானத்திலே நமக்காக பேசி கொண்டு இருக்கிறார் என்பது எவ்வளவு விசேஷமான காரியம். நம்ம பல நேரத்துல அதை மறந்துடும்ல. அடுத்து பாருங்களேன், அதே 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இன்னொரு காரியம் வருது. ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு பிணையாளின்னு சொல்லி இன்றைக்கு இதுல பார்க்கிறோம். விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேர் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ. இப்போ இவர் ஒரு மத்தியஸ்தர், மீடியேட்டர், விசேஷித்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அவர். இப்போ மத்தியஸ்தர்னா என்ன செய்வாங்க? மீடியேட்டர்னா 2 எதிரெதிரான குழுவினர் இல்ல 2 எதிரெதிரான நபர்கள் அவங்கள ஒன்று சேர்ப்பதற்காக இவங்க இடையில 2 பேரையும் பேசி ஒன்று சேர்ப்பாங்க. அதே போல இன்றைக்கு நம்மையும் தேவனையும் ஒன்று சேர்க்கும் மத்தியஸ்தராக இவர் இருக்கிறார். எப்படியா அது எப்படிப்பட்ட எதுக்கு மத்தியஸ்தரா? விசேஷித்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அதாவது இந்த உடன்படிக்கையில நம்ம செய்யறது ஒண்ணும் இல்ல, நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது, பை பிலீவிங் அண்ட் ரிசீவிங் அப்படிங்கிறதா இந்த உடன்படிக்கையின் சாராம்சம். ஆனா பழைய உடன்படிக்கையில என்ன சாராம்சம்? ஏர்னிங் அண்ட் டிசர்விங். நம்ம அதுக்காக வேலை செஞ்சு கடினமா உழைச்சு நம்ம ஏதாவது செஞ்சா அது கிடைக்கும். ஆனா இதுல அப்படி இல்லை. அவரை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது, பெற்றுக்கொள்வது. இதுதான் இந்த புதிய உடன்படிக்கையின் விசேஷித்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இதுக்கு மத்தியஸ்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்ம உள்ள போக முடியும். இது ஒரு எளிதான காரியமாக இருந்தாலும் பல சமயங்களிலே நமக்கு ஒரு புரியாத காரியமா இருக்கு. எப்படி நம்ம ஒண்ணுமே செய்யாம அவர் கொடுக்கறாரு, இப்படி எவ்வளவு அன்பு நம்ம அவர் வைக்க முடியும் அப்படின்னா, தேவன் அவ்வளவாய் நம்ம நேசிக்கிறாருங்க. நம்மளால செய்ய முடியாதுன்றது அவருக்கு தெரியும். அதனால தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி இப்படி ஒரு விசேஷமான உடன்படிக்கையை நமக்கு கொடுத்து அவரை விசுவாசித்து நம்ம அதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு அவர் வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மீடியேட்டராக, மத்தியஸ்தராக நமக்கும் பிதாவுக்கும் நடுவுல இருக்கிறாரு. வேற யாரும் மத்தியஸ்தர் கிடையாது. அடுத்தது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் பரிசுத்தமாக்கிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதுலயும் பாத்தீங்கன்னா என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிற ஒருவர் இவர் என்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஒரு நேரம் நம்ம ஆண்டவரை என்று ஏற்றுக்கொள்றோமோ அப்போ மட்டும்தான் அவர் நம்மளை மாத்தி இருக்கிறாரு. அப்புறம் திரும்ப நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுறோம், திரும்ப நம்ம பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்பவே முற்றும் முடிய நம்முடைய ஆவியில அவர் நம்மை பூர்ணமாக ஆக்கி இருக்கிறார். இப்போ ஏன் நம்ம இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் நம்ம ஏன் எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டா பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் ஒரு ஆவி, நமக்கு ஒரு ஆத்மா இருக்கு, நம்ம ஒரு சரீரத்துல வாழ்கிறோம். இந்த ஒரு உண்மை நமக்கு தெரியணும். ஆவியில நாம் பரிபூர்ணமா இருக்கிறோம். அவர் என்றைக்கும் நம்மளை ஒரே தரம் அவர் தன்னைத்தானே பலியிட்டதுனாலே பூர்ணமாக்கிட்டாரு. எங்கன்னா ஆவியில புது சிருஷ்டி ஆக்கிட்டாரு. ஆனா நம்முடைய மனம், நம்முடைய விருப்பம், நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் இன்னும் மாறாம இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் தவறு செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய மனம் புதிதாகுவதனாலே நாம் தினந்தோறும் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய எண்ணங்களை வேத வசனத்துக்கு ஏற்றாற் போல தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற இப்ப படிக்கிறோமே, இதன் மூலமாக அதை புதிதாக்குவதன் மூலமாக நம்ம இன்னும் பரிசுத்தமாக முடியும். நம்முடைய செயல்கள் இன்னும் நம்ம ஆண்டவருக்கு ஏற்றாற் போல மாற முடியும். இன்னும் நம்ம தேவனை போல மாற முடியும், இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியும். இதுதான் உண்மை. அப்போ
என்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறாரு, முடிச்சிட்டாரு அவரு. இனிமேதான் செய்ய போறாருன்னு இல்ல. அப்போ நம்முடைய குறைவுகள் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆத்மா லெவல்ல இருக்குது. அதனாலதான் நம்ம ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு சொல்லி 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஆத்மாவில தான் நம்ம வந்து மாற வேண்டியிருக்கு. நம்முடைய மனம் புதிதாக வேண்டியிருக்குது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய விருப்பங்கள் மாற வேண்டியிருக்குது. ஆனா நம்முடைய ஆவியிலே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளை என்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்மளை பூரணமாக்கி விட்டார் அவருடைய ஒரே பலியினாலே. அடுத்தது பாத்தீங்கன்னா எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த இயேசு கிறிஸ்து அப்போ வந்தவர் தானா? அவ்வளவுதானா? அவருடைய இது முடிஞ்சு போச்சா? அந்த ஒரு 33 வருஷம் இங்க இருந்தது தானே, அது மட்டும் தான் இயேசு கிறிஸ்து அவருடைய டைம் பீரியட் அவ்வளவுதான் நினைச்சு யோசித்தோம்னா அப்படி இல்லை. ஆதியிலே இருந்தவர், வார்த்தையாக தேவனோடு இருந்தார். அதுக்கு பிறகு பழைய ஏற்பாட்டுல பல சமயங்களிலே அவருடைய பிள்ளைகளுக்கு அப்பப்ப அவர்களோடு பேசுவதும் அவர்களோடு இடைப்படுவதுமாக இருந்திருக்கிறார். அடுத்து அவருடைய பிறப்பு, அதுக்கு பிறகு உயிர்த்தெழுந்தல் வரைக்கும் இங்கே அவர் செய்ய வேண்டிய பணியை செய்து முடித்து இன்றைக்கு பிதாவினிடத்துல இருக்கிறார். அதனால நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவர். அது அவரை குறித்த ஒரு காரியம். அடுத்தது பாத்தீங்கன்னா எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ், முக்கியமான வார்த்தைகள் வர்றதுனால நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா முக்கியமான வார்த்தை பாருங்க, இந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து பண்ண உடன்படிக்கை எப்படிப்பட்டதா? ஏற்கனவே நம்ம விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் மேலே ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷமான உடன்படிக்கைன்னு நம்ம பார்த்தோம். இட்ஸ் அ பெட்டர் கவனன்ட் பேஸ்ட் ஆன் த பெட்டர் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. நித்திய உடன்படிக்கைனா என்ன? அது வந்து இன்னைக்கு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா அது போயிட்டே இருக்கும். நித்திய காலமாக அந்த உடன்படிக்கை செல்லுபடியாகும். இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு கிடையாது. இது இட்டர்னல் கவனன்ட், நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். அது அவர் சிந்தின ரத்தம் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன். இப்போ இன்னொரு பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆடுகளின் பெரிய மேய்ப்பனா. இப்போ நம்மெல்லாம் ஆடுகள் என்று சொல்லி யோவான்ல வாசிக்கிறோம். நானே மேய்ப்பன் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் மேய்ச்சல் ஆடுகள்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய பெரிய மேய்ப்பன் அவருக்கு இன்னொரு பேர் அது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி கிட்டத்தட்ட 27 காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். எத்தனையோ காரியங்கள் நம்ம அறியாதவை, இதெல்லாம் நம்ம ஏதோ வாசித்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உன்னதமானவர். அவர் செய்த பணி என்னெல்லாம், அவர் நித்திய உடன்படிக்கையின் பிரதான மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளை பூர்ணப்படுத்திட்டாரு. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, ஆண்டவரை விசுவாசித்தவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் அவர் முற்றிலுமாக பூரணப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய ஆவியில. நாம் அந்த காரியத்தை நாம் நினைவில் கொண்டவர்களாக அதெல்லாம் நம்ம இன்னைக்கு இதை நீங்க திரும்ப கூட இந்த செய்தியை நீங்க 2-3 தடவை கேளுங்க. எபிரேயர் புத்தகத்தை எடுத்து அது சொல்ற வசனங்களை எடுத்து திறந்து பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை, இவ்வளவு மேன்மையான காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். இத்தனை பெரியவர் அவர். நம்ம ஏதோ ஒரு கதை வாசித்த மாதிரி அவருடைய செயல்கள், அவருடைய ரட்சிப்பு, அவர் இந்த உலகத்துல செய்த காரியங்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதனுடைய சாராம்சம், அதனுடைய உண்மையான தன்மை எதற்காக அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இதை நம்ம மனதில கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அவர் இவ்வளவு பெரியவர். இயேசு இவர் நம்முடைய மேய்ப்பன், நம்முடைய பிணையாளி, நம்முடைய மத்தியஸ்தர், நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். இந்த காரியங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இறங்கட்டும். ஆமா, அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். அவர் எங்களுடைய பிணையாளியாக, மத்தியஸ்தராக, எங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உண்மைகளை தங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் இதை மறக்காமல் சுவாமி
வாழ்வதற்கு நீர் உதவி செய்யறதற்காக நன்றி நன்றி. உடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்துல யாராவது ஆண்டவரே உம்மை அறியாமல் இருப்பார்களானால் இந்த நேரத்துல அவருடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தும் போது ஆண்டவரே நீர் அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறதற்காக நன்றி நன்றி. உம்முடைய கரத்திலே அனைவரையும் கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.